ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம இங்கிலீஷில் இருக்க மாடல் வேர்ப்ஸான ஹேவ் டு, ஹேஸ் டு, ஹேட் டு அண்ட் வில் ஹேவ் டு பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும், சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும், தமிழில் அதை என்ன சவுண்டில் பேசுகிறோம் எல்லாம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம டென்சஸ் அண்ட் இங்கிலீஷ் மாடல் வேர்ப்ஸை பார்ட் 1 to 7 நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ் செக் பண்ணனா மேலே ஐகார்டில் லிங்க் இருக்குது அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணலாம். Now let's begin today's video. Part 1லேருந்து 7 வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸில் 18 ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம். இப்போ 19th ஒன் பார்த்தீங்கன்னா நீ பேச வேண்டி இருக்குது. இது என்ன மாதிரி சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோன்னா, ப்ரெசென்ட்டில் நமக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு நெசசிட்டி. ஓகே, நான் இந்த விஷயத்தை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது, நான் இதை பண்ணியே ஆகணும், இல்லை நான் பண்ண வேண்டி இருக்குது, நான் பண்ணணும் அப்படின்னு கூட சம்டைம்ஸ் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம ஷுட் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். இந்த கான்டெக்ஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும், சரிங்களா? ஸோ ஷுட்டுன்னும் போது ஒப்பீனியன்ஸ், சஜஷன்ஸ், அப்புறம் நீங்கள் எனக்காக சின்ன ரெக்வெஸ்ட் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்ட்ரக்சர் எஸ்பெஷலி இந்த ஹேவ் டு, ஹேஸ் டு நம்ம யூஸ் பண்ண போகும்போது ஷுட்டை விட நம்ம அதிகமான ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். ஓகே, ஷுட்னா ஓகே நீ இது யூ ஷுட் டூ அப்படின்னா ஓகே, நீங்கள் லைட்டாக உங்களுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு ஐடியா சொல்கிறீங்கன்ற மாதிரி. யூ ஹாவ் டு டூ, நோ அதர் வே அப்படின்னு சொல்லும்போது நீ இதை பண்ணியே ஆகணும், உனக்கு ஒரு வழியே இல்லை. ஷுட்டை விட கொஞ்சம் அதிகமாக ஸ்ட்ரெஸ் கொடுத்து நம்ம சொல்கிறது தான் இந்த ஹேவ் டு, ஹேஸ் டு, ஹேட் டு எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஐவி யூதேக்கு ஹேவ் டு ப்ளஸ் வேர்ப், he sheட்டுக்கு ஹேஸ் டு ப்ளஸ் வேர்ப். ஓகே, ஹேவ் டு ப்ளஸ் வேர்ப் அண்ட் ஹேஸ் டு ப்ளஸ் வேர்ப். நவ் லெட்ஸ் see some examples. நீ பேச வேண்டி இருக்குது, ஸோ நீ பேசணும், உனக்கு அந்த அவசியம் வந்திருக்கு, ஓகேங்களா? நீ பேசியே ஆகணும். இந்த மாதிரிலாம் இடத்துல யூ ஹாவ் டு டாக். ஸோ யூன்றதுனால ஹாவ் டு ப்ளஸ் வேர்ப், யூ ஹாவ் டு டாக். நீ பேசி தான் ஆகணும், நீ பேசணும் அப்படின்னும் சொல்லலாம். நீ பேச வேண்டி இருக்குன்னு சொல்கிற இடத்துல யூ ஹாவ் டு டாக். அடுத்த எக்ஸாம்பிள், அவன் நல்லா சாப்பிடணும், இல்லை அவன் நல்லா சாப்பிட வேண்டி இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, சாப்பிடணும் அப்படின்னா ஷுட் தான் சொல்கிறோம். பட் இங்கிலீஷில் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. தமிழில் நம்ம எல்லாத்தையுமே சாப்பிடணும், செய்யணும், பேசணும் அப்படின்னு சொல்கிறோம். பட் இங்கிலீஷில் நம்ம பேசும்போது ஷுட், ஹேவ் டுன்னு மாற்றி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு எப்படி சொல்லலாம், ஹீ ஹேஸ் டு ஈட் வெல். ஸோ ஹீன்றதால ஹேஸ் டு ப்ளஸ் வேர்ப், ஸோ ஹீ ஹேஸ் டு ஈட் வெல். நாம் ப்ரொமோஷன் வாங்க இதெல்லாம் பண்ண வேண்டி இருக்குது. ஓகே, ஸோ ப்ரொமோஷனுக்காக நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கான்டெக்ஸ்ட் இல்லையா, அப்படின்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ். ஸோ இந்த இடத்துல வேறு ஆப்ஷன் இல்லை நமக்கு, நம்ம அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற இடத்துல we have to do all this to get the promotion. we have to do. ஓகேங்களா? நான் ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க, ஸோ நான் அவசியம் போகணும் அப்படின்ற மாதிரியான கான்டெக்ஸ்ட். ஸோ ஐ ஹாவ் டு கோ டு அ ஃபங்க்ஷன். ஐ ஹாவ் டு கோ டு அ ஃபங்க்ஷன். அவள் பாட வேண்டி இருக்குது, ஸோ அவளுக்கு பாடுறதுக்கான தேவை இருக்குது, அவள் பாட வேண்டி இருக்குது, அவள் பாடணும் அப்படிலாம் சொல்லும் போது ஷீன்றதுனால ஹேஸ் டு, ஷீ ஹேஸ் டு சிங். ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம ப்ரெசன்ட் நெசசிட்டியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்ன தமிழ் சவுண்ட், அந்ததுக்கான ஸ்ட்ரக்சர் ஐவி யூதேக்கு ஹேவ் டு ப்ளஸ் வேர்ப், ஹீ ஷீட்டுக்கு ஹேஸ் டு ப்ளஸ் வேர்ப் என்ன பார்த்தோம். இப்போ பாஸ்ட் நெசசிட்டி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான சவுண்ட் நீ பேச வேண்டி இருந்துச்சு. பாஸ்ட்டில் ஒரு விஷயத்தை நான் பண்ண வேண்டி இருந்துச்சு, நீ பண்ண வேண்டி இருந்துச்சு அப்படிலாம் சொல்கிறது தான் இந்த பாஸ்ட் நெசசிட்டிக்கான சவுண்ட். தமிழில் நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் நெசசிட்டி மாதிரி 2-3 சவுண்ட்லாம் கிடையாது. இது டைரெக்டாகவே இப்படி தான் நம்ம சொல்லுவோம். நீங்கள் வேணால் நிறைய சென்டென்ஸ் யோசிச்சு பாருங்கள், இல்லை நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இதுக்கான ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஐவி யூதே ஹீ ஷீட் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஹேட் டு யூஸ் பண்ணணும். ஹேட் டு ப்ளஸ் வேர்ப். பாஸ்ட்டில் நான் ஒரு விஷயத்தை பண்ண வேண்டி இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஹேட் டு ப்ளஸ் வேர்ப் யூஸ் பண்ணி பேசலாம். எக்ஸாம்பிள்ஸ், நான் நேற்று ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ண வேண்டி இருந்துச்சு, அதனால தான் என்னால் வர முடியல. ஓகேங்களா? ஸோ பாஸ்ட்டில் நான் ஒரு விஷயத்தை பண்ண வேண்டி இருந்துச்சுன்னு சொல்லும்போது ஐ ஹேட் டு அட்டெண்ட் அ மீட்டிங் எஸ்டர்டே. ஸோ பாஸ்ட்டில் நேற்று நான் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஐ ஹேட் டு அட்டெண்ட் அ மீட்டிங் எஸ்டர்டே. அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமாக வேலை செய்ய வேண்டி இருந்துச்சு, ஸோ அதனால தான் அவள் ரொம்ப டயர்டாக இருக்கா, இல்லை அதனால தான் அவள் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறா அப்படிலாம் சொல்கிறதுக்கு ஷீ ஹேட் டு ஒர்க் ஹார்ட். ஷீ ஹேட் டு ஒர்க் ஹார்ட். நான் எல்லாத்தையும் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டி இருந்துச்சு, அவளுக்கு எதுவும் தெரியல, ஸோ நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டி இருந்துச்சு, அதுக்கப்புறமா தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹேட் டு எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங் டு ஹர். ஐ ஹேட் டு எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங் டு ஹர். ஏங்க நீங்கள் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தீங்க, ஏன்னா வந்து நான் வந்து எல்லாத்தையும் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டி இருந்துச்சு, அவள் இந்த வேலைக்கு புதுசு, ஸோ அவளுக்கு எதுவும் தெரியல. ஸோ ஐ ஹேட் டு எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங் டு ஹர். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள், அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்க 3 தடவை உனக்கு கால் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஓகே, ஸோ எங்களுக்கு ஈஸியாலாம் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக 3 தடவை கால் பண்ண வேண்டி இருந்துச்சு, அப்புறம் தான் அந்த டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைச்சிது அப்படின்னு சொல்லும்போது தே ஹேட் டு கால் யூ 3 times டு கெட் தி அப்பாயின்மெண்ட். 3 தடவை கால் பண்ண வேண்டி இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிது. ஸோ தே ஹேட் டு கால் யூ 3 times டு கெட் தி அப்பாயின்மெண்ட். அவன் அதை செய்ய வேண்டி இருந்துச்சு, ஸோ அதனால தான் அவன் செஞ்சான்
ஒரு அவசியம் இருந்தது, ஒரு தேவை இருந்தது. He had to do this, that's why he did that. ஓகே, ஸோ அதனால தான் அவன் அதை பண்ணான்னு சொல்லும்போது he had to do this, that's why he did அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பாஸ்ட் நெசசிட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான தமிழ் சவுண்ட் என்ன அண்ட் இதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன, ஐவி யூதே ஹீஷீட் எல்லாத்துக்குமே had to ப்ளஸ் வேர்ப்னு பார்த்தோம். இப்போ ஃப்யூச்சர் நெசசிட்டிக்கான சவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை ஃப்யூச்சரில் நாம் பண்ண வேண்டி இருக்கும், நீ பேச வேண்டி இருக்கும் நாளைக்கு. ஸோ ஃப்யூச்சரில் ஒரு விஷயத்தை நம்ம பண்ண வேண்டி இருக்குன்னு சொல்லும் போது நம்ம யூஸ் பண்ணுற சவுண்ட் தான் இது. இதுவும் நம்ம எக்ஸாக்டாக இதே சவுண்டில் தான் பேசுவோம். இதுக்கான ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஐவி யூதே ஹீஷீட் எல்லாத்துக்குமே வில் ஹாவ் டு ப்ளஸ் வேர்ப், வில் ஹாவ் டு ப்ளஸ் வேர்ப். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். நீ ஃப்யூச்சரில் நிறைய விஷயங்களை சந்திக்க வேண்டியிருக்கும், இல்லை நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஒருத்தவங்க கிட்டே நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீ இப்போ இப்படிலாம் பண்ணுற, இதுக்கு நீ ஃப்யூச்சரில் நிறைய ப்ராப்ளம்ஸ் சந்திக்க வேண்டியிருக்கும், இல்லை ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷில் யூ வில் ஹாவ் டு face a lot in the future, a lot of problems or a lot of things in the future. You'll have to face a lot of problems in the future. அடுத்த எக்ஸாம்பிள், அடுத்த முறை அவன் டபுளாக பணம் கட்ட வேண்டி இருக்கும். ஓகேயா, ஸோ இந்த முறை அவன் வந்து லேட்டாக பணம் பே பண்ணதுனால அடுத்த முறை அவன் டபுளாக கட்ட வேண்டியது இருக்கும். He will have to pay double the next time. He will have to pay double the next time. நாம் நாளைக்கு கிளம்ப வேண்டி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்றைக்கு நம்ம போகிறோம், நாளைக்கு கிளம்ப வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் we will have to leave tomorrow. ஓகேங்களா, ஸோ ஐ திங்க் இங்கே நினைக்கிறேன் அப்படின்னு இன்னொன்று எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால ஸோ ஐ திங்க்னு போட்டிருக்கேன் முன்னாடி. we will have to leave tomorrow. அவன் இதை பற்றி மேனேஜர்கிட்ட பேச வேண்டி இருக்கும். ஸோ என்கிட்ட சொல்லக்கூடாது, இதை பற்றி அவன் மேனேஜர்கிட்ட தான் பேச வேண்டியிருக்கும். he will have to talk to the manager about this. he will have to talk to the manager. ஸோ மேனேஜர்கிட்ட பேச வேண்டியிருக்கும் இதை பற்றின்னு சொல்லும்போது about this. he will have to talk to the manager about this. ரோசி நாளைக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ நாளைக்கு வந்து ஹெச்ஆர் இல்லை, ஸோ ரோசி தான் நாளைக்கு இன்டர்வியூவை கண்டக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ரோசி வில் ஹாவ் டு கண்டக்ட் தி இன்டர்வியூ டுமாரோ. ரோசி வில் ஹாவ் டு கண்டக்ட் தி இன்டர்வியூ டுமாரோ. ஆல்ரைட், ஸோ இப்போ நம்ம ஃப்யூச்சர் நெசசிட்டிக்கு உண்டான தமிழ் சவுண்ட் என்ன, அதுக்கான ஸ்ட்ரக்சர் ஐவி யூதே ஹீஷீட் எல்லாத்துக்குமே வில் ஹாவ் டு ப்ளஸ் வேர்ப்னு பார்த்தோம். இப்போ இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். மூணுத்தையும், நீ பேச வேண்டி இருக்குது ப்ரெசன்ட் நெசசிட்டி அப்படின்னா யூ ஹாவ் டு டாக். நீ பேச வேண்டி இருந்துச்சு, you had to talk past necessity. நீ பேச வேண்டி இருக்கும் future necessity, you will have to talk. அவன் வர வேண்டி இருக்குது அதனால தான் அவன் வரான், he has to come. அவன் வர வேண்டி இருந்துச்சு அதனால தான் வந்தான், he had to come. அவன் வர வேண்டி இருக்கும், அவனை ரெடியாக இருக்க சொல்லு, he will have to come. ஆல்ரைட், ஸோ பாருங்கள், நான் செய்ய வேண்டி இருக்குது I have to do, நான் செய்ய வேண்டி இருந்துச்சு I had to do, நான் செய்ய வேண்டி இருக்கும் I will have to do. ஸோ உங்களுக்கான 5 questions இங்கே இருக்குது. லெட்ஸ் ரீட் அவுட் த questions. நாம் நாளைக்கு ரொம்ப தூரம் நடக்க வேண்டி இருக்கும். அப்பா நெக்ஸ்ட் வீக் ஸ்கூலுக்கு வர வேண்டி இருக்கும். சுஜி எல்லாத்தையும் ரீசெக் பண்ண வேண்டி இருந்துச்சு. நான் இதை முடிக்க வேண்டி இருக்குது. அவன் எனக்காக ஒரு விஷயம் பண்ண வேண்டி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணி காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை நான் கொடுக்குறேன். அண்ட் நிறைய பேர் ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஐ எம் ஸோ கிளாட் டு see all of you trying. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரையிங். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். We'll see in the next video. Till then, take care and bye.